இன்னைக்கு பிப்ரவரி 28, 2026ல வெளியாகி இருக்கிற சில முக்கியமான தரவுகளை நம்ம அலச போறோம். நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, ஆனா உலகளாவிய விவகாரங்கள், அப்புறம் பொருளாதார சீர்திருத்தங்கள், சில சட்ட ஆய்வு கட்டுரைகள், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பிடிபடுது. ம். அதாவது நாம நிரந்தரம்னு நினைக்கிற பல விஷயங்கள் வெறும் மனிதர்கள் உருவாக்குன ஒரு கட்டமைப்பு தான் சொல்றீங்க. எக்ஸாக்ட்டா. அது நிலப்பரப்பு பிரிக்கிற கோடா இருக்கலாம், இல்லனா பொருளாதாரத்தை அளக்கிற ஒரு அடிப்படை ஆண்டா இருக்கலாம். சரி, இத விரிவா அலசுவோம். இந்த ஆழமான தகவல் தேடலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த அளவுகோல்கள் எப்படி நம்ம உலகத்தை இயக்கிட்டு இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம விவாதிக்க போற தலைப்புகள் எல்லாமே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லையில நடக்கிற போர் பதற்றமா இருக்கட்டும், இல்ல இந்தியாவோட புதிய ஜிடிபி கணக்கீடா இருக்கட்டும். ஏன், உச்சநீதிமன்றம் பாடப்புத்தகங்கள் தொடர்பா எழுப்பியிருக்கிற கேள்வியா கூட இருக்கலாமே. ஆமா, அதுவா கூட இருக்கலாம். இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில மனிதர்கள் தங்களுக்கு தகுந்த மாரி உருவாக்குன இந்த கட்டமைப்புகள சுற்றியே தான் இயங்குது. இந்த தரவுகள சும்மா மேலோட்டமா பார்க்காம, இதுல மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்றா, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள நம்ம புரிஞ்சுக்கும்போது, உங்களுக்கு உலக அரசியல்ல என்ன நடக்குதுன்ற முழு சித்திரம் கிடைக்கும். சூப்பர். அப்போ ஆ, முதல்ல சர்வதேச செய்திகள்ல இப்போ பெரிய அளவுல பேசப்படுற அந்த புவியியல் கோட்டிலேருந்தே நாம ஆரம்பிக்கலாம். பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தாலிபான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் அரசு கூட இப்போ ஒரு ஓபன் வார், அதாவது திறந்த போர் நடந்துட்டு இருக்குன்னு வெளிப்படையா அறிவிச்சிருக்காரு. ஆமா, ரொம்ப அதிர்ச்சியான அறிவிப்பு தான் அது. ஆப்கானிஸ்தானோட காபூல் உட்பட பல மாகாணங்கள்ல பாகிஸ்தான் குண்டுவீச்சு கூட நடத்தியிருக்கு. இந்த அளவுக்கு நிலைமை மோசமாகி இருக்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த தற்போதைய பதற்றத்தை நாம நேத்து இன்னைக்கு நடந்ததா பார்க்கவே முடியாது. ஆப்கானிஸ்தான் கடந்த 50 வருஷமா ஒரு மாபெரும் அரசியல் சோதனை சாலையாவே இருந்திருக்கு. அந்த வரலாற்றை நம்ம முழுசா மனப்பாடம் செய்ய வேண்டியதில்ல. ஆனா அந்த பேட்டர்னை நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த தொடர் ஆட்சி மாற்றங்களை சொல்றீங்க. ஆமா, 1973ல அங்க முடியாட்சி கவிழ்ந்தது. அதுக்கப்புறம் சோவியத் யூனியனோட ஆக்கிரமிப்பு வந்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய உள்நாட்டு போர். சரியா சொன்னீங்க. அந்த உள்நாட்டு போருக்கு அப்புறம் தாலிபான்களோட முதலாட்சி, அப்புறம் 20 வருஷம் அமெரிக்காவோட தலையீடு, கடைசியா 2021ல திரும்பவும் தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததுன்னு தொடர்ந்து ஆட்சி மாற்றங்களும் வன்முறைகளும் அங்க நடந்துகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அண்டை நாடான பாகிஸ்தான் கூட எப்பவுமே அவங்களுக்கு ஒரு கசப்பான உறவு தான் இருந்திருக்கு. ஆமானா, ஒரு நிமிஷம். இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இந்த முரண்பாட்டுக்கெல்லாம் முக்கிய காரணமே 1893ல வரையப்பட்ட ஒரு கோடு தான்னு நம்ம தரவுகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. டியூரண்ட் கோடு. அதேதான், டூரண்ட் கோடு. அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவோட வெளியுறவுச் செயலாளர் சர் மார்டிமர் டூரண்ட் வரைஞ்ச 2640 கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லைக்கோடு. இது வெறும் நிலத்தை மட்டும் பிரிக்கல, பஷ்டூன் பழங்குடியின மக்களையும் அவங்க பூர்வீக நிலத்தையும் ரெண்டா பிரிச்சிடுச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வரைஞ்ச கோடு இன்னைக்கு எப்படி ஒரு தொறந்த போருக்கு காரணமா மாறுது? அதுதான் இதுல இருக்கிற பெரிய சிக்கலே. பிரிட்டிஷ் இந்தியாவோ அதுக்கப்புறம் வந்த பாகிஸ்தானோ இந்த டூரண்ட் கோட்டை ஒரு நிரந்தர சர்வதேச எல்லையா பாக்குறாங்க. ஆனா ஆப்கானிஸ்தான் எந்த காலத்திலயும் இதை ஏத்துக்கவே இல்ல. ஐக்கிய நாடுகள் சபையில பாகிஸ்தான் சேரும்போது கூட ஆப்கானிஸ்தான் அதை எதிர்த்தாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். உண்மைதான். பஷ்தூன் நிலங்கள் தங்களுக்கு தான் சொந்தம்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. 2018ல பாகிஸ்தான் தன்னோட எல்லையோர பழங்குடியின பகுதிகளை கைபர் பக்துன்குவா மாகாணத்தோட இணைச்சப்போ காபூல் கடுமையா எதிர்த்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வெறும் நிலப்பிரச்சனை கிடையாது, இது அவங்க அடையாளம் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ ரெண்டு தரப்பு நியாயங்களையும் பார்த்தா நிலைமை இன்னும் சிக்கலா இருக்கு. ஆப்கானிஸ்தான் மக்கள் பாகிஸ்தான் தங்களோட உள்நாட்டு விவகாரங்கள்ல அத்துமீறி தலையிடுதுன்னு ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனா பாகிஸ்தான் தரப்புல வேற மாதிரி சொல்றாங்க. ஆமா, நாங்க பல வருஷமா பல லட்சம் ஆப்கானிய அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கோம். சோவியத் அமெரிக்க படைகளுக்கு எதிரான போர்கள்ல தாலிபான்களுக்கு உதவி இருக்கும். ஆனா இப்போ அவங்க எங்களுக்கு எதிராவே செயல்படுறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. குறிப்பா பாகிஸ்தானுக்கு எதிரான தீவிரவாத குழுக்களுக்கு ஆப்கானிஸ்தான் இடமளிக்குதுன்றது அவங்க வாதமா இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம இதுல இன்னொரு முக்கியமான புவியியல் அரசியலும் இருக்கு. ஆப்கானிஸ்தான் கடலோரமே இல்லாத ஒரு நாடு. அவங்க வெளியுலகத்தோட வியாபாரம் செய்யணும்னா பாகிஸ்தானை தான் அதிகமா நம்பி இருக்கணும். அதனாலதான் இந்தியாவோட வர்த்தகம் செய்ய வாகா எல்லை வழியே அவங்க அனுமதி கேட்கறாங்க. எக்ஸாக்டா. ரொம்ப காலமா தரைவழி வர்த்தகம் செய்ய ஆப்கானிஸ்தான் அனுமதி கேட்டுட்டு வராங்க. ஆனா பாகிஸ்தான் அதை தொடர்ந்து மறுத்துட்டே வருது. இந்த வர்த்தக பாதைய ஒரு அரசியல் ஆயுதமா பாகிஸ்தான் பயன்படுத்துது.
இது பாகிஸ்தானுக்கு ஒரு மூலோபாய அழுத்தம் தரக்கூடிய விஷயம் தானே? ஆமா, ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் நெருக்கமா ஆனா தங்கள ரெண்டு பக்கமும் சுற்றி வளைக்கிற ஒரு மூலோபாய அபாயம் வந்துடுமோன்னு பாகிஸ்தான் ரொம்பவே பயப்படுது. சரி, நிலப்பரப்ப பிரிக்கிற ஒரு அளவுகோல் எந்த அளவுக்கு பதற்றத்தை உருவாக்குதுன்னு பார்த்தோம். அப்படியே நம்ம கவனத்தை பொருளாதாரத்தை அளக்கிற இன்னொரு அளவுகோல் பக்கம் திருப்புவோம். இது நம்ம இந்திய பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. நம்ம புள்ளிவிவர அமைச்சகம், அதாவது மாஸ்பி, இந்தியாவோட ஜிடிபி கணக்கெடுக்கான அடிப்படை ஆண்ட 2011-12 இருந்து 2022-23 மாத்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம். ஆமா, இந்த ஒரு மாற்றத்தால 2025-26 நிதியாண்டோட 3வது காலாண்டுல நம்ம வளர்ச்சி 7.8%, முழு நிதியாண்டுல 7.6% இருக்கும்னு புதிய கணிப்புகள் வந்திருக்கு. குறிப்பா உற்பத்தித்துறை 12.5% அபார வளர்ச்சியை காட்டியிருக்கு. அதே சமயம் விவசாயத்துறை 2.8% குறைஞ்சிருக்கு. இந்த அடிப்படை ஆண்டு மாற்றம் ஏன் இவ்வளோ முக்கியம்? இதுல அறிமுகப்படுத்தியிருக்கிற அந்த டபுள் டிஃப்ளேஷன் மெத்தட், அதாவது இரட்டை பணவாட்ட முறை பத்தி தரவுகள்ல ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்களே. இந்த இரட்டை பணவாட்ட முறை ஒரு மிகப்பெரிய பொருளாதார பாய்ச்சல்னு தான் சொல்லணும். எந்த ஒரு நாடும் தன்னோட பொருளாதார வளர்ச்சியை அளக்கும்போது பணவீக்கம் அந்த எண்களை மறைக்காம பாத்துக்கணும். இத உங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்றேன். சொல்லுங்க. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு பேக்கரி வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்க கோதுமை வாங்குறீங்க, அது உள்ளீடு. பிரெட் செஞ்சு விக்கிறீங்க, அது வெளியீடு. கோதுமையோட விலை 10% அதிகரிச்சிருக்கலாம். ஆனா நீங்க விக்கிற பிரெட் விலை வெறும் 2% தான் அதிகரிச்சிருக்கும். சரி. பழைய முறையில இந்த உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் ஒரே பணவீக்க விகிதத்தை பயன்படுத்துவாங்க. அப்போ உங்க லாபம் அல்லது வளர்ச்சி ரொம்ப தவறா கணக்கிடப்படும். ஓ, அப்போ பழைய முறையில நம்ம பொருளாதார வளர்ச்சியை சரியா கணிக்கலன்னு சொல்றீங்களா? சரியா கணிக்கலான்றத விட பழைய முறை அந்த காலத்துக்கு போதுமானதா இருந்துச்சு. ஆனா இப்போ பொருளாதாரம் ரொம்ப சிக்கலாயிடுச்சு. இந்த புதிய இரட்டை பணவாட்ட முறையில கோதுமை விலையேற்றத்தை தனியாவும் பிரெட் விலையேற்றத்தை தனியாவும் கணக்கிடுவாங்க. இதனால உற்பத்தி துறையில உண்மையான மதிப்பு கூட்டல் எவ்ளோ நடந்திருக்குன்னு துல்லியமா தெரியும். சர்வதேச தரத்துக்கு நம்ம பொருளாதார கணக்கீட்டை அது கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா. இது கூடவே ஜிஎஸ்டி தரவுகள், வாகன பதிவுகள்னு பல புதிய நவீன தரவுகளையும் இப்போ ஜிடிபி கணக்கீட்டுல இணைச்சிருக்காங்க. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, பொருளாதாரம்னு பேசும்போது 16வது நிதிக்குழு பத்தின தரவுகளையும் நம்ம இங்க கொண்டு வரணும். அரவிந்த் பனகாரியா தலைமையிலான இந்த குழு மாநிலங்களுக்கான மத்திய அரசின் வரிப்பகிர்வை 41%ஆவே தொடரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஒரு பெரிய மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஆமா, அதுதான் நான் சொல்ல வந்தேன். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியம் 36%-இருந்து 45%-ஆ உயர்த்தப்பட்டிருக்கு. இதுக்காக மட்டும் சுமார் 3.56 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது 15வது நிதிக்குழு ஒதுக்கீட்டை விட 2 மடங்கு அதிகம். திடீர்னு நகரங்கள் மேல இவ்வளவு கவனம் திரும்ப என்ன காரணம்? ஏன்னா நம்ம ஊர்களோட அடிப்படை கட்டமைப்பே இப்ப பெருசா மாறிட்டு இருக்கு. 2031ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவோட நகரமயமாக்கல் 41%-ஐ எட்டுன்னு தரவுகள் கணிக்குது. கோடிக்கணக்கான மக்கள் கிராமங்கள்ல இருந்து நகரங்களை நோக்கி நகரும்போது அங்க இருக்கிற குடிநீர், சாலை, கழிவுநீர் மேலாண்மை போன்ற உள்கட்டமைப்புகள் எல்லாமே திணறி போகும். அதனால எதிர்கால தேவைகளை சமாளிக்க ஒரு நிதி அரணாகத்தான் இந்த 45% ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சரியா சொன்னீங்க. ஆனா இதுல மாநிலங்களுக்கிடையேயான நிதி பகிர்வுல பெரிய முரண்பாடுகள் உருவாகியிருக்கு. அதையும் நாம கவனிக்கணும். ஆமா, தரவுகள்ல அந்த எண்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. மக்கள் தொகை கட்டுப்பாடு, வருமான இடைவெளி போன்ற அளவுகோல்களை வச்சு இந்த நிதி ஒதுக்கீடு நடக்கிறதால கேரளாவுக்கு ஒதுக்கப்படுற நிதி சுமார் 400% அதிகரிச்சிருக்கு. மகாராஷ்டிராவுக்கு 300% அதிகரிச்சிருக்கு. ஆனா அதே சமயம் பீகாருக்கு ஒதுக்கப்படும் நிதி 8% குறைஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய விவாதத்தை கலப்பும் இல்லையா? ஆமா, முன்னேறிய மாநிலங்களுக்கு அதிக நிதியும் பின்தங்கிய மாநிலங்களுக்கு குறைவான நிதியும் போற மாதிரி ஒரு பிம்பம் இதுல வருது. மக்கள் தொகையை சிறப்பா கட்டுப்படுத்தின மாநிலங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கணும். அதே சமயம் பின்தங்கிய மாநிலங்களுக்கு மேம்பட நிதி வேணும். இந்த ரெண்டுக்குமான ஒரு பேலன்ஸ் தான் நிதிக்குழுவோட சவால். கண்டிப்பா. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. பொருளாதாரம், உள்கட்டமைப்பு மட்டும் ஒரு நாட்டை வலுவானதா மாத்திடாது. அந்த நாட்டுல வாழும் சமூகங்களோட கண்ணியமும் அவங்க நிறுவனங்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம். இந்த சமூக அளவுகோல்களை பத்தி சமீபத்துல உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து
எடுத்த ஒரு நடவடிக்கை நம்ம தரவுகள்ல ரொம்ப ஆழமா விவாதிக்கப்பட்டிருக்கு. இத நாம பெரிய கட்டமைப்போடு இணைத்து பார்த்தாதான் முழுசா புரியும். சரியா சொன்னீங்க. என்சிஇஆர்டி பாடப்புத்தகம் 1ல நீதித்துறையில ஊழல் இருக்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு வந்ததை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இது வெறும் நீதித்துறைக்கு நேர்ந்த அவமதிப்புக்கான விஷயம் மட்டும் கிடையாது. இது பிரிக்க முடியாத கண்ணியம் அப்படிங்கிற ஒரு பெரிய அரசியலமைப்பு கோட்பாடு பத்தி பேசுது. ஆமா, பாட புத்தகங்கள்ல வரலாற்று நிகழ்வுகளை எப்படி பதிவு செய்றோம் அப்படிங்கிறது ஒரு சமூகத்தோட அடிப்படை சிந்தனையையே மாற்றி அமைக்கும் ஆற்றல் கொண்டது. நிச்சயமா. பாடப்புத்தகங்கள்ல சமீபத்திய வருஷங்கள்ல செய்யப்பட்ட மாற்றங்கள், உதாரணமா குஜராத் கலவரங்கள், பாபர் மசூதி இடிப்பு, முகலாய வரலாறு, தலித் இயக்கங்கள் பத்தின தகவல்கள் நீக்கப்பட்டதோ அல்லது குறைக்கப்பட்டதோ எந்த மாதிரியான தாக்கத்தை சமூகத்துல ஏற்படுத்தும்னு நாம யோசிக்கணும். வரலாற்றை எப்படி வேணாலும் மாத்தி எழுதலாம்னு நினைக்கிறது ரொம்ப ஆபத்தானது. இதுல நீதிபதி உஜ்ஜல் புயான் அவங்களோட கருத்தை நாம பொருத்தி பார்க்கணும். மதம், சாதி, மொழி அல்லது பிராந்தியத்தோட அடிப்படையில எந்த ஒரு சமூகத்தையும் சிறுமைப்படுத்துறது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு அவர் தெளிவா சொல்றார். ஆனா இதுல ஒரு மாற்று பார்வையும் இருக்கே. சில பேர் கேக்குறாங்களே, எதுக்கு பழைய கலவரங்களையும் மோதல்களையும் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொடுத்துட்டு போலாமே அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்றது? க்கான போராட்டங்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வரலாற்றையும் இருட்டடிப்பு செய்யறது மூலமா இன்னைக்கு அவங்க படுற கஷ்டங்களுக்கு எந்த வரலாற்று பின்னணியும் இல்லைன்ற ஒரு பொய்யான பொது புத்தியை நாம உருவாக்குறோம். நம்ம அரசியல் அமைப்போட 14வது பிரிவு சமத்துவத்தையும் 15வது பிரிவு பாகுபாட்டு தடையையும் உறுதி செய்யுது. அதுக்கு மேல 51A(E) அப்படிங்கிற அடிப்படை கடமை சகோதரத்துவத்தை பத்தி பேசுது. எக்ஸாக்ட்டா. உண்மையான வரலாறு தெரியாம ஒரு சமூகத்தை மோதல்களின் மூலமாகவோ அல்லது பலியாடுகளாகவோ மட்டும் சித்தரிச்சா உண்மையான சகோதரத்துவம் எப்படி உருவாகும்? அது ரொம்ப ஆழமான பாயிண்ட். இப்படி தவறா சித்தரிக்கிறது வெறுப்பு பேச்சுகளுக்கு தான் வழிவகுக்கும். இதை தடுக்க தான் இந்திய தண்டனை சட்டத்துல 153A, 295A போன்ற பிரிவுகள் இருக்குன்னு நம்ம தரவுகள் சுட்டிக்காட்டுது. சுருக்கமா சொல்லணும்னா, உச்சநீதிமன்றம் போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு கிடைக்கிற அதே கண்ணியம் விளிம்பு நிலை சமூகங்களுக்கும் சமமா பாதுகாக்கப்படணும். அதுதான் பிரிக்க முடியாம கண்ணியம். சமூகத்துல ஒருத்தருக்கு கண்ணியம் மறுக்கப்பட்டாலும் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தோட கண்ணியமும் குறையுதுன்னு அர்த்தம். சரி, இப்போ வரைக்கும் நாடுகளுக்கு இடையிலான புவியியல் கோடுகள், பொருளாதார அடிப்படை ஆண்டுகள், வரலாற்று பதிவுகள்னு பல அளவுகோல்களை பார்த்தோம். கடைசியா உலக நாடுகள் முழுவதற்கும் பொதுவான ஒரு அளவுகோல் இருக்கு. அதுதான் சர்வதேச சட்டம். ஆனா எனவே இதன் ஒட்டுமொத்த அர்த்தம் என்ன? சமீப காலமா ரஷ்யா உக்ரைன் போர், மேற்காசிய பற்றங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சர்வதேச சட்டம்னு ஒண்ணு உண்மையிலே உயிரோடு இருக்கா, இல்ல அது செயலிழந்து விட்டதா? ஏன்னா யாருமே அதை மதிக்கிற மாதிரி தெரியலையே. நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஐக்கிய நாடுகள் சபையோட சாசனத்துல விதி 2(4) அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது பலப்பிரயோக தடை. ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது பலப்பிரயோகம் செய்யறதையோ அச்சுறுத்துறதையோ இந்த விதி தடுக்குது. ஆனா பனிப்போர் காலத்துல இருந்தே ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா போர்கள்ல பெரிய வல்லரசுகள் இந்த விதியை அப்பட்டமா மீறி இருக்காங்க. இப்போ நடக்கிற போர்களும் அதேதான் செய்யுது. அப்புறம் என்ன? எல்லாரும் மீறும்போது அந்த சட்டம் அழிந்து விட்டதுன்னு தானே அர்த்தம். அங்கதான் ஒரு சூட்சுமம் இருக்கு. சட்டத்தை மீறுற நாடுகள் கூட நாங்க தற்காப்புக்காக தான், அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இந்த தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு அதே சர்வதேச சட்டத்தோட மொழியை பயன்படுத்தி தான் தங்களுடைய செயல்களை நியாயப்படுத்த முயற்சி பண்றாங்க. இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தீமை நன்மைக்கு செலுத்தும் கப்பம்னு. ஓ, அதாவது சட்டத்தை மீறுறவங்களே அந்த சட்டத்தை மேற்கோள் காட்டி தங்களை நல்லவங்களா காட்டிக்க நினைக்கிறது தான் சர்வதேச சட்டத்தோட வலிமைங்கிறீங்க. ஆமா, அது அந்த சட்டத்தின் வலிமையை காட்டுது. ஆனா சர்வதேச சட்டம்ங்கிறது வெறும் போரு தடுக்கிறது மட்டும் கிடையாது. நாம அதோட அமைதியான செயல்பாட்டை பல நேரங்கள்ல கவனிக்கிறதே இல்ல. அமைதியான செயல்பாடுன்னா அது எப்படி வேலை செய்யுது? அதாவது இன்னைக்கு உலகத்துல எந்த மூலையில இருந்தும் விமானங்கள் எந்த எல்லையையும் தாண்டி பாதுகாப்பா பறக்குது. நடுக்கடல்ல கப்பல்கள் பொருட்களை ஏத்திக்கிட்டு தடையின்றி சரக்குகளை கொண்டு போகுது. இதுக்கெல்லாம் காரணம் சர்வதேச சட்டம் அமைதியா தன் வேலை செய்யறது தான். சமீபத்துல கொண்டு வரப்பட்ட ஹை சீஸ் ட்ரீட்டி எனப்படும் திறந்த கடல் ஒப்பந்தம் யாருக்கும் சொந்தமில்லாத நடுக்கடலை எப்படி பாதுகாக்கிறதுன்னு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கு. அதே போல உலகளாவிய பெருந்தொற்று ஒப்பந்தம் மூலமா நாடுகள் தங்களுக்குள்ள மருத்துவ தகவல்களை பரிமாறிக்கிறாங்க இல்லையா?
ஆமா, ஒரு சட்டம் நல்லபடியா வேலை செய்யும்போது அது நியூஸ்ல வராது. அது மீறப்படும்போது மட்டும்தான் செய்திகள்ல அடிபடும். அதனால அது செய்திகளில் வராததே அதன் வெற்றிக்கான அறிகுறித்தானே நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகா தொணுத்து சொல்லிட்டீங்க. சர்வதேச சட்டங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு மாதிரி உலகத்தை கட்டி வச்சிருக்கு. இன்னைக்கு நாம விவாதிச்ச தரவுகள் எல்லாமே உங்களை ரொம்ப ஆழமா சிந்திக்க வச்சிருக்கும்னு நம்புறேன். 1893ல வரையப்பட்ட ஒரு டூரண்ட் எல்லைக்கோடு இன்னைக்கு எப்படி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே ஒரு திறந்த போரை உருவாக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பொருளாதாரத்துல 2022-23ன்ற புதிய அடிப்படை ஆண்டு இரட்டை பணவாட்ட முறை மூலமா எப்படி ஜிடிபி கணக்கீட்டை மாத்துதுன்னு 16வது நிதிக்குழு நகலமயமாக்கலை மனசுல வச்சு 45% நிதியை ஒதுக்கியிருக்கிறது பத்தியும் விரிவாவே புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம பாட புத்தகங்கள்ல வரலாற்றை திருத்துறது எப்படி சமூகத்தோட கண்ணியத்தை பாதிக்குதுன்னு, அப்பட்டமா மீறப்பட்டாலும் சர்வதேச சட்டம் எப்படி தன்னோட அமைதியான செயல்பாட்டின் மூலமா இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கோன்னு நாம ஆழமா அலசியிருக்கோம். ஆமா, இந்த எல்லா கட்டுரைகளுக்கும் தரவுகளுக்கும் நடுவுல ஓடுற அந்த ஒரு பொதுவான இழைய நாம இப்போ உணர முடியும். மனிதர்களாகிய நாமே உருவாக்குன இந்த அளவுகோல்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. இன்னைக்கு நம்ம விவாதித்தவற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1893ல வரையப்பட்ட ஒரு கோடு இன்றும் ஒரு நாட்டை தீர்மானிக்கிறது. 2022-23 என்ற புதிய அடிப்படை ஆண்டு நமது பொருளாதாரத்தின் அளவையே மாற்றி காட்டுகிறது. பாடப்புத்தகங்களில் செய்யப்படும் சிறிய திருத்தங்கள் ஒரு சமூகத்தின் வரலாற்றையே மாற்ற முனைகின்றன. அப்படியானால் நாம் உறுதியானது என்று நம்பும் இந்த சர்வதேச சட்டங்களும் பொருளாதார கட்டமைப்புகளும் நாளை தங்களுக்கேற்றவாறு ஒவ்வொரு நாடும் புதிய அடிப்படை ஆண்டுகளையும் புதிய வரலாற்று புத்தகங்களையும் உருவாக்கி கொண்டால் உலகளாவிய நம்பகத்தன்மை என்னவாகும்? இந்த மாற்றங்களை எதிர்கால சமூகம் எப்படி சமாளிக்கப் போகிறது? இந்த ஆழமான கேள்வியை உங்களோட சிந்தனைக்கே விட்டுடுறேன். இந்த தகவல் தேடலில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு விரிவான அலசல்ல உற்சாகமாக சந்திப்போம்.